எளிமையான முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி? மகா சிவராத்திரி என்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வீட்டில் உள்ள சிவபெருமானின் உருவப்படத்திற்கு தீப தூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். இதைத் தொடர்ந்து அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கோ அல்லது நமக்கு விருப்பமான சிவாலயத்துக்கோ சென்று தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவ பூஜையை இல்லத்தில் செய்ய வேண்டும். இதையடுத்து அருகில் உள்ள சிவன் கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபடுவது மகத்துவமிக்கது. இந்த பூஜையின் போது சிவாய நம என்றோ நம சிவாய என்றோ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பது நமக்குள் இருக்கும் மனோசக்தியை அதிகரிக்கும். பூஜையின் போது சிவனுக்கு உகந்த வில்வேலிகளை கொண்டு அர்ச்சனை செய்வது நற்பலன்களை தரும். அன்றைய தினம் இரவில் உறங்காமல் இரவு வேளையில் நடக்கும் பூஜைகளில் தரிசித்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி சிவனாரை வழிபட்டு நம்மால் முடிந்த தானங்களையும் அன்னதானத்தையும் ஏழைகளுக்கு வழங்கி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் பல ஜென்ம பாவங்கள் விலகும். 100 அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும். மகா சிவராத்திரி எனும் புண்ணிய நாளில் விரதம் மேற்கொண்டு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் தானங்கள் செய்து ஈசனின் அருளையும் புண்ணியங்களையும் பெறுவோம்.